ஹாய் எவ்ரிவன் டியூஸ்டே மினி vlog பார்த்துடலாமா? காலையிலேயே 6 மணிக்கு அலாரம் வச்சுருவேன். ஆனால் எந்திரிக்கிறது 6:30 ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக 5 மினிட்ஸ் ஒன்ஸ் அதை ஸ்னூஸ் பண்ணி ஒரு வழியாக வந்து 6:30க்கு எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறது பால்கனி தான். கொஞ்சம் நேரம் அங்கே நின்றுட்டு ரொம்ப பனி அதிகமாக இருக்குது, குளிரும் அதிகமாக இருக்குது, சில்லுன்னு காற்றடிக்கும். அதை அப்படியே வாங்கிட்டு அண்ட் தென் ஃபைசனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலான்னு வந்துட்டேன். இடையில போய் ஃபைசனை கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்பிட்டு இருப்பேன். ஒரு தடவை எந்திரிக்க மாட்டார். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னாக்கா பாஸ்தா தான் பண்ண போகிறேன். அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறேன். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து கேப்சிகம், கேரட், ஆனியன் இது 3 மட்டும் தான். ஸோ மசாலாஸ் எல்லாம் போட்டு அது ஒரே பாட்லேயே வந்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப குவிக்காக முடிஞ்சிடுச்சு. அண்ட் முதல் நாள் நைட்டு கழுவில் பாத்திரம்லாம் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து காஞ்சிருந்தது. அதை வந்துட்டு அந்த குக் ஆகிற டைமில் இதெல்லாம் அடுக்கி வச்சலாம். அப்புறம் ஃபைசனை போய் குளிக்க வைக்கணும், நிறைய வேலை இருக்குது. அண்ட் பாஸ்தா வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ குவிக்காக ரெடி ஆகுமான்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா தனியாக வடித்து வெஜிடபிள்ஸ் வதக்கி போடுவோம். இது ரொம்பவே ஈஸியாக இருந்தது. கடைசியாக பாஸ்தா சாஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு இன்னமும் தனியாக செஞ்சு பண்ணுறது தான் பிடிச்சிருக்கா மாதிரி தோணுது. அண்ட் ஃபைசன் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டார் சூப்பராக. ஃபைனலாக ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவரும் ரெடி ஆகிட்டார். ஃபைசனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். தெரியல, நானே பேக்ஸ் எல்லாம் வந்து மாட்டுறேன்னு சொன்னால் அதிசயமாக இருந்துச்சு. எப்போதும் நான் தான் பண்ணுவேன். 5 இயர்ஸ் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வர வழியில் என் பிரதரோட வெட்டிங் ஆல்பம் வந்தது. ஸோ அதையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஆனியன் கொஞ்சம் பால்லாம் தேவைப்படுது, அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். வந்து ஒரு காஃபியை போட்டுட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஆல்பம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது ஆல்பம். எல்லா ஃபோட்டோஸுமே நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே வீடியோ கால் பண்ணிவிட்டு பேசிகிட்டே வந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபைசனோடது. அண்ட் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் என்னோட ஃபேவரட் வந்து இந்த ஃபோட்டோ தான், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.